இங்க இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப படிப்பறிவும் இல்லாத ரொம்ப வெகுளியான இந்த பொண்ணு ரொம்ப படிச்ச இந்த பையனை லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு இந்த பையனை ரொம்ப உண்மையா தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பையன் இந்த பொண்ணு கிட்ட தப்பான இருந்ததுக்காக மட்டுமே பழகிட்டு இருப்பான். நான் அடுத்த வாரம் MBA படிக்கிறதுக்காக பெங்களூருக்கு போறேன்னு இந்த பையன் சொல்றான். இதை கேட்டதுமே அந்த பொண்ணு ரொம்ப சோகமாயிடுறாங்க. நான் ஊருக்கு போறதுல கரும்பு தோட்ட பக்கம் வந்துருன்னு சொல்லிட்டு இவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். திடீர்னு பார்த்தா பக்கத்து ஊர்ல டிராக்டர் ஓட்டுற ஒருத்தர் இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பொண்ணு கேட்டு வந்திருப்பாங்க. இவங்க வீட்டாளுங்களுக்கு அந்த மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சி போயிருக்கா. அந்த பையன் ரொம்ப நல்லவனாவும் இருப்பான். இந்த பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை பார்த்த விஷயத்த அந்த லவர் பையன் கிட்ட சொல்றதுக்காக இந்த பொண்ணு நிறைய தடவை போன் பண்ணிருப்பாங்க. அவன் ஆனா சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்க மாட்டான். திடீர்னு அந்த பையன் போன் அட்டன் பண்ணா எதுக்கு சும்மா போன் பண்ணுகிறேன்னு சொல்லி திட்டுறான். நான் உன்னை பார்க்கணும்டா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்றாங்க. உங்க வீட்ல உனக்கு மாப்பிள்ளை தானே பார்த்திருக்காங்க, அது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை நீ தோட்டத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு இவனை போன் வச்சிடறான். லவ் பண்ற பையனுக்காக இந்த பொண்ணு ரொம்ப ஆசையா கறி சமைச்சு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. சீ ஈரல இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி அந்த பையனை மூஞ்சா லட்சம் மாதிரி பேசுறான். இந்த பொண்ணு எனக்காக ஒரே ஒரு பீஸ் சாப்பிடறான்னு சொல்லி அந்த பையனை கறியும் ஊட்டி விட்டுறாங்க. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, எங்க வீட்ல வர மாப்பிள்ளை பாத்துறாங்க, என்ன எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊரை விட்டு என்ன கூட்டு போயிடறான்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க. இந்த பையன் இந்த பொண்ணு சொல்ல எதுவுமே காதல வாங்குற மாதிரியே தெரியல. எப்ப இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கலான்ற மாதிரியே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். டேய் நான் என்ன பிரச்சனை பத்தி சொல்லுகிறேன், நீ நானா இந்த மாதிரி பண்ணுகிறேன்னு சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப கோச்சிக்கிறாங்க. இந்த பொண்ணு சமாதானப்படுத்துறதுக்காகவே நீ நைட் 9 மணிக்கு நீ வந்துரு, நம்ம ரெண்டு பேருமே இந்த ஊரை விட்டு ஓடிடலாம் சொல்றான். இவன் இப்படி சொன்னதுமே அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாயிராங்க. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் சம்பவம் நடக்குது. நைட் நேரத்துல யாருக்குமே தெரியாம ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட் வந்து நிக்கிறாங்க. ஆனா விடிய விடிய இந்த பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவன் வரவே இல்ல. அதனாலே இந்த பொண்ணு ரொம்ப மனசொஞ்சு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுல அவங்களோட அம்மா ஊரையே கூட்டி வச்சிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. இந்த பொண்ணையும் போட்டு அடிக்கிறாங்க. இந்த பொண்ணு எப்பவுமே அவனோட ஞாபகமாவே இருக்காங்க. பக்கத்து ஊர்ல இருக்க ஒரு கோழி பண்ணிக்கு வேலைக்கு போயிடுறாங்க. இந்த பொண்ணு பார்த்துட்டு போனவனே இந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறான். பஸ் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும், நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன் வாங்கன்னு சொல்றான். இந்த பொண்ணு இவன் சொன்னது எதுவுமே காதுல வாங்க மாட்டாங்க. இவங்க பாட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்துட்டு போன பையன் இந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு பையன் கூட ஓடி போனதுக்காக ட்ரை பண்ண விஷயம் தெரிஞ்சும் இந்த பொண்ணு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே ட்ரை பண்றான். அந்த நேரத்தில் தான் ஒரு குட்டி பையன் ஒரு லெட்டர் எடுத்து வந்து கொடுக்குறான். அதை படிச்சு பார்த்ததுமே இந்த பொண்ணு நிச்சயம் பண்ண அந்த பையனை போயிட்டு மீட் பண்றாங்க. நான் லவ் பண்ண பையன் 2 மாசத்துக்கு முன்னாடியே என்ன ஏமாத்திட்டு போயிட்டான்னு நினைச்சேன். இன்னைக்கு அவன் என்ன மீட் பண்றதுக்காக வரேன்னு சொல்லியிருக்கான். உங்க வீட்டுல சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க, நீங்க வேற எதனா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்க கிளம்பிடுறாங்க. நைட் நேரத்துல இந்த பொண்ணு லவ் பண்ண பையனை மீட் பண்றதுக்காக போறாங்க. இல்ல ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், அதனால தான் நீ நைட் என்னால அங்க வர முடியல, நாங்க ஃபேமிலியே பெங்களூரு போயிட்டோம்னு இவன் சொல்றான். என்ன ஏமாத்திட்டு போயிடாதடா, தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி கெஞ்சி கேக்குறாங்க. நீ அதெல்லாம் நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணிருக்காத, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றான். இந்த பொண்ணு எது சொன்னாலுமே நம்பினுறாங்க. டக்குன்னு இந்த பையனையும் கட்டுப்பிடிச்சிடறாங்க. இந்த பையனை இதெல்லாம் சாக்குன்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட தப்பான இருந்ததுக்காக ட்ரை பண்றான். இந்த பொண்ணு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு அந்த இடத்துல அவனை எட்டு வச்சிடறாங்க. அவனும் அந்த குளத்திலே போய் விழுந்துறான். அடுத்த நாள் இந்த பொண்ணு பார்த்துட்டு போன அந்த பையனை போய் மீட் பண்றாங்க. இந்த பையன் கிட்ட ஏதோ ஒன்னு சொல்றதுக்காக இவங்களும் ட்ரை பண்றாங்க. ஏங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, இங்கேயே கொஞ்சம் இறங்கிடுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வீடு இங்க தான் இருக்குது, அவங்க நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்த்தாங்கன்னா ரொம்ப தப்பாயிடும், தயவு செஞ்சு இறங்கிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை இறக்கி விட்டுறாரு. இந்த பொண்ணு அவன் இல்லனா என்ன இவனை கல்யாணம் பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. இவரோட மனசை அந்த பொண்ணு ரொம்பவும் காயப்பட்டிருப்பாங்க. அதனால தான் அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக முடிவும் பண்ணிருப்பாரு. கடைசியில இப்ப இவரும் இல்லாம அவரே இல்லாம இந்த பொண்ணு நடுரோட்ல நிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.